கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி 75வது பிறந்த நாளை கொண்டாடிய மலாக்கா மாநில ஆளுநர் துன் ஸ்ரீ செத்தியா டாக்டர் ஹாஜி முகமது அலி பின் முகமது அலி ருஸ்ஸா மாயிகா தேசிய தகவல் பிரிவு தலைவர் தினாலன் ராஜகோபாலுவுக்கு டத்தோ விருது வழங்கி சிறப்பித்தார். அந்த சிறப்பை தொடர்ந்து அவரை பாராட்டும் விதமாக சிரம்பான் ஜாலான் ராசா டெப்போ கேடிஎம் அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய நிர்வாகம் மற்றும் மாயிகா நூரி இண்டா கிளையும் இணைந்து கராத்தே மாஸ்டர் சரவணன் தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் பொன்னாடை மாலை அணிவித்தல் நிகழ்வு இங்கு ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. மாயிகா அரசியலில் நன்கு அறிமுகமான அக்கட்சியின் முன்னாள் தலைமை செயலாளரும் நீகிரி மாநில மாயிகா முன்னாள் தலைவரும் முன்னாள் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான மறைந்த டத்தோ டி ராஜகோபாலு அவர்களால் மாயிகா அரசியலுக்கு கொண்டுவரப்பட்ட அவரின் அரசியல் வாரிசுமான தினாலன் தந்தையின் வழி கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் பல நற்சேவைகளை ஆற்றி வருகிறார். மாயிகாவில் அதன் தேசிய இளைஞர் தலைவராகவும் தற்போது தேசிய தகவல் பிரிவு தலைவராகவும் கட்சியில் அதிக பெரும்பான்மை வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்று மத்திய செயலை உறுப்பினராகவும் சேவையாற்றி வருகிறார். மேலும் 2018ஆம் ஆண்டு ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற தேர்தலில் மாயிகாவை பிரதிநிதித்து தேசிய முன்னணி வேட்பாளராகவும் களமிறக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூகம், அரசியல், இளைஞர் சேவைகள் மட்டுமல்ல, ஆலயங்களுக்கு தன்னால் ஆன சேவையை வழங்கி வரும் டத்தோ தினாலன் ராஜகோபாலுவுக்கு சிரம்பான் அருணாச்சலேஸ்வரர் ஆலய நிர்வாக விருதுக்கான பாராட்டு நிகழ்வுடன் அன்றைய தினம் அவருக்கு ஆலய சேவா எனும் விருதையும் வழங்கி சிறப்பித்தது. ஆலயத்திற்கு மிக நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கும் டத்தோ தீனா ராஜகோபாலு அவர்களே மற்றும் அவர் தம் துணைவியார் டத்தின் சைலஜா அவர்களே மற்றும் டத்தின் லீலா ராஜகோபாலு அவர்களே மற்றும் மாரியப்பன் திரு நாகேந்திரன் மற்றும் இங்கே விரைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பிலே எங்களது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து வருகின்றோம். அரசியல ரொம்ப காலமாக நானும் இருக்கேன், அப்பா மாதிரி. ஸோ அப்பா மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும். அந்த அப்பாவோட சேவையை நம்ம அதை திருப்பியும் அவர் எப்படி செஞ்சாரோ அதே வேலையில் நம்மளும் அதை கொண்டுட்டு போகணும். அதான் ரொம்ப முக்கியம். அதே வேலையில் இந்தியர்களுக்கு இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கும், எப்படியாச்சும் அதை நம்ம முயற்சி பண்ணி எது நம்ம தீர்க்க முடியுமோ அதை நம்ம தீர்ப்போம். அதே வேலையில் கோயிலுக்கு பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இந்த மாதிரி கோயில் நன்றி சிமிலாண்டில் நான் நினைக்கிறேன், என்னன்னா இந்த கோயிலுக்கு வரணும்னா நம்ம வேண்டிதான் கட்டிட்டு வரணும். அது ஒரு முக்கியமான ஒரு இது. அது ஒரு நல்ல ஒரு விதிமுறை. ஏன்னா மற்ற கோயிலில் நீங்க வேட்டியை போடலாம், ஸ்டோரை போடலாம், பேண்ட்ஸை போட்டு போடலாம். ஆனால் இந்த கோயிலில் அந்த இந்தியர்களோட விதிமுறையை பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு இது. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே வேலையில பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ யார் யார் இந்த மண்டபத்துக்கு டொனேஷன் கொடுக்க முடியுமோ கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மண்டபம் கோயில் மக்களுக்காக தான் செய்யறாங்க. ஏன்னா மக்கள் இந்த கோயிலை பாருங்க, மண்டபத்தை பாருங்க, உங்களுக்காக தான் செய்யறாங்க, இவங்களுக்காக செய்யவில்லை. ஸோ யார் யார் இந்த கோயிலுக்கு உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பா உதவி பண்ணுங்க. அதே வேளையில இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் திருப்பி ஒரு பெரிய நன்றிங்க. வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.